ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பாயா. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 கால் எடுத்துகிட்டு போட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஷ்யூ நட் அதில் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து காலை க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தக்காளி பழமாக ஒன்று எடுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு போக காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இந்த பாயில் ஆகிறதுக்கு தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம வந்துட்டு ஒரு 8 விசில் விட போகிறோம். ஏன்னா பாயா வந்து எப்போயுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மெதுவாக குக் பண்ணால் தான் வேகும். மட்டன் மாதிரி டக்குன்னு 3 விசில் விட்டுலாம் எடுக்க முடியாது. ஏன்னா கலர் அது நல்லா சாப்பிட முடியாது. அந்த போன்லாம் நல்லா வெந்து அதெல்லாம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் அதோட கால்சியம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்துட்டு சேரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே மட்டன் பாயா பண்ணும்போது அந்த எலும்பை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு வேக வைக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஸ்கின் எல்லாமே கலண்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு குக் ஆகணும். ஸோ இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாமே 2 பீஸ் அளவு நம்ம போட்டு வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சும்மா தடுக்க போடுற மாதிரி வந்து தான் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு சும்மா பேருக்கு வந்துட்டு 2 வெங்காயம், ஸோ 2 கருவேப்பிலை, ரெண்டு பீஸ் தக்காளி. பாருங்கள் எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள், அதாவது தடுக்கா போடுறதுக்காக தான், ஆயிலோட டெம்பரேச்சர் கூட்டக்கூடாதுன்றக்காக தான் அதெல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச பாயாவை தூக்கி நம்ம இதில் கொட்டிடலாம். ஸோ ஆல்ரெடி அது வந்து குக் ஆகி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பாயா. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது வந்து தாளிப்பு மாதிரி தான் தடுக்கா போடுறோம். ஸோ இது வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர், லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நான் சக்ஸஸ் பண்ண மாட்டேன். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இதுகளுக்கு வந்துட்டு இந்த பாயா செம்மையாக இருக்கும். தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாயா ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நமக்கு அந்த ஃபினிஷிங் பொசிஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாயா பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப திக்காக இருக்காது. நம்ம வந்துட்டு எதுவும் கோகோனட் பேஸ்ட்டோ இல்லை வந்துட்டு முந்திரி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணல. இதை பண்ணணும் அப்படின்னா அது வேறு மாதிரி ஸ்டைல் வரும். ஸோ இது நம்ம வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. தேங்காய் பேஸ்ட் இதுக்கு போடுறதில்ல. அதனால் நம்ம இந்த பாயா வந்து இந்த ஸ்டைலில் பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாளை இன்னொரு ரெசிபியோட வந்துட்டு நான் உங்களை சந்திக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள அந்த கொரோனா இஷ்யூனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட் எடுத்து உடம்பை பார்த்துக்கோங்க. விழித்திரு, தனித்திரு, வீட்டிலே இரு, நம்ம முதலமைச்சர் சொன்னது. ஸோ அதை எல்லோரும் கடைபிடிப்போம். ஸ்டே அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.